Hi friends, welcome back to our Techivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்டோட லாஸ்ட் ஒரு பில்லரான பாலிமார்பிசம் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஊப்ஸ் கான்செப்டோட டிவிஷனான அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் தனித்தனி டாபிக்கா வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படின்ட்டா அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த வீடியோவை போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பாலிமார்பிசம். ஓகேங்களா? ஸோ பாலிமார்பிசம் அப்படின்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்லே இருக்குது. பாலிமார்பிசம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்ட்டா மெனி, மார்பிஸ் அப்படின்னா ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் மீன்ஸ் அது வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்ட்டா இப்போ ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரொட்டீனாக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளியராக சொல்லணும், ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்ட்டா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் வந்துட்டு லிக்யூட் ஃபார்மில் தான் நார்மலாக நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த வாட்டரே வந்துட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணோம்னா அது என்னவா மாறும்? சாலிடாக, தட் மீன்ஸ் ஐஸ் க்யூப்ஸாக மாறும். அண்ட் தென் இதையே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஹாட் பண்ணோம் அப்படின்ட்டு அது என்னவா மாறும், நம்மளுக்கு கேஸ் ஃபார்மேஷனுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டர் அது டிஃப்ரெண்ட்டாக அதோட பிஹேவியரை வந்துட்டு அதோட வேரியபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி, மீன்ஸ் அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குது, நாம் கொடுக்குற அந்த ஒரு ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குது அப்படின்னா அதை தான் நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ நம்மளை எடுத்துக்கலாம். நாம் ஒரு பர்சன், கரெக்ட்? ஸோ நான் ஒரு ஹியூமன் பீயிங். இப்போ ஒரு மேன் வைங்களேன். ஸோ அந்த மேன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா பிஹேவ் பண்ண முடியும். லைக் எப்படின்ட்டா அந்த மேன் வந்துட்டு அட் அ டைமில் ஃபாதராகவும் இருக்க முடியும், சன்னாகவும் இருக்க முடியும், அண்ட் தென் ஹஸ்பண்டாகவும் இருக்க முடியும், ஒரு எம்ப்ளாயியாகவும் இருக்க முடியும். அண்ட் தென் அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பார், அதர்ஸ் அவர் வந்து ஒரு இதில் ஸ்பெசிஃபிக்காக இருப்பார், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் அவரால் வந்துட்டு என்ன பண்ண முடியும். ஸோ அட் அ டைமில் இந்த மாதிரி ஒரே ஒருத்தவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் வந்துட்டு சேம் நேம், அவருக்கு வந்து ஒரே ஒரு நேம், மேனுங்கிறது தான் நேம். தட் மீன்ஸ் அந்த மேனுக்கு அவங்களுக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நேம். பட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சேம் நேம் சேம் கிளாஸில் இருக்கக்கூடியது நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸில் சென்ட் பண்ணி நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். அண்ட் தென் ஜாவாவில் ஊப்ஸ் கான்செப்டில் பாலிமார்பிசம் வந்திங்கன்னா 2 டைப்ஸில் இருக்குது. என்னென்னட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் தென் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த டைப் ஆஃப் பாலிமார்பிசம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அதோட ரோலை ப்ளே பண்ணணும் பார்த்தீங்கன்னா கம்பல் டைம்லையும் ப்ளே பண்ணணும், ரன் டைம்லையும் ப்ளே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸில் வந்து பாலிமார்பிசம் ஜாவாவில் ஊப்ஸ் கான்செப்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாலிமார்பிசம் வந்துட்டு ஏன் கம்பைல் டைம், ரன் டைம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பைல் டைம் அண்ட் இந்த ரன் டைமுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது. கம்பைல் டைமில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஸ்டாட்டிக் ஆர்எல்ஸ் வந்து இயர்லி பைண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ரன் டைமில் உருவாகக்கூடிய பாலிமார்பிசத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் அண்ட் தென் லேட் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம் அண்ட் தென் ரன் டைம். இந்த கம்பைல் டைமில் க்ரியேட் பண்ணக்கூடியதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். இந்த ரன் டைமில் உருவாகக்கூடிய பாலிமார்பிசம் வந்து டைனமிக்னு சொல்லுவோன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரியல் டைமில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பாலிமார்பிசம் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசம் வந்துட்டு எப்படின்ட்டா தட் மீன்ஸ் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சேமாக ஒரே ஒரு நேம் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி ஆர்எல்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரை பாஸ் பண்ணி அதை வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். இந்த மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்திங்கன்னா சேம் நேமில் தான் இருக்கும், சேம் கிளாஸில் தான் இருக்கும். ஆனால் அதில் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் இதை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாட்டிக் பைண்டிங் ஆர்எல்ஸ் கம்பைல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் தென் செகண்ட் டைப் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இது பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்பிசம்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் அதை நம்ம சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த அதுவும் சேம் மெத்தடில் தான் பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டா அதை வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் மெத்தட் வந்துட்டு சூப்பர் கிளாஸ்க்கும் சைல்ட் கிளாஸ்க்கும் வந்து சேமாக இருக்குது அப்படின்ட்டா அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்தீங்க அப்படின்ட்டா சேம் நேமில் தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்கும். ஏன் டிஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்கும்? சூப்பர் கிளாஸ் வேறு, சப் கிளாஸ் வேறு. தட் மீன்ஸ் பேரண்ட் கிளாஸ் வேறு, சைல்டு கிளாஸ் வேறு. ஆனால் இதில் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும். கிளாஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அண்ட் தென் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் கிளாஸ் அண்ட் தென் ஒரு சப் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரியான பாலிமார்பிசம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ரன் டைம் பாலிமார்பிசம். ஆர்எல்ஸ் இதை வந்துட்டு நம்மளுக்கு டைனமிக் ஆர்எல்ஸ் லேட் பைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஓவர் லோடிங்னா என்ன, ஓவர் ரைடிங்னா என்னன்னு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஓவர் லோடிங் அப்படின்னா சேம் நேம் சேம் கிளாஸ், பட் அதில் பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? டிஃபராக இருக்கும். ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ், சேம் பேராமீட்டர்ஸ். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ ஓவர் ரைடிங்க்கும் ஓவர் லோடிங்க்கும் இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பாலிமார்பிஸில் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய டிஃப்ரென்ஷியேட். ஸோ இந்த பாலிமார்பிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரோக்ராம் லெவலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு ப்ரோக்ராமில் வந்துட்டு பாலிமார்பிசத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த பாலிமார்பிசம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் தியரட்டிக்கலாக அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்ட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் மோர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஜாவா ப்ளஸ் எஸ்கியூஎல்கான நியூ பேட்சஸ் ஆல்சோ போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டா எங்களோட ஹச்ஆர் நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு இது பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களோட பேட்ச் ஆல்சோ ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்துட்டு எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடோ அதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேட்ச் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.